ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் இதில் 2 கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கோங்க. சின்னதோ பெருசோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்தோடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் தேவையில்லை. இந்த சுடு தண்ணியிலே அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த சோயா நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து அந்த சோயா நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கினது, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்கி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் துருவி கூட அப்படியே சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு துருவி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருந்ததுனால 3 எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி 4-5 அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா பொடியாக அரைச்சி இந்த பிரெட் பொடியையும் இந்த மீல் மேக்கரோட சேர்த்துக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு, காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த பிரெட் மிக்ஸை ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற சோயாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம கட்லெட்டுக்கு செய்கிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரியும் தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி 3 இல்லை 4 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 4-5 அந்த மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. உடனே திருப்பி விட வேண்டாம். ஓரளவு இந்த எண்ணெய் அந்த பபிள்ஸ் வரதெல்லாம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு இந்த வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு 2வது பேட்ச் போடும்போது திரும்பவும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஒரு கப் டீயோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சட்டுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.